விஜயா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக பேசிக்கிட்டு இருக்காங்க, ஊடகத்துல எல்லாம் பேசுறாங்க. உண்மையா அந்த தகவல் என்ன நடக்கிறது பாஜக? அண்ணாமலை பதவியிலேருந்து போகணும்னு திமுக காங்கிரஸ் நினைக்கிறதோ இல்லையோ, பாஜக 2ஆம் கட்ட தலைவர்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு துரதிருஷ்டமான ஒரு சினாரியோ. ஏன்னா அண்ணாமலை இந்த பதவி கொண்டு வரப்பட்டதே ஒரு நோக்கத்தின் பேரில் தான். அது என்ன நோக்கம்னா, சட்டசபை தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சராகவும் அட்லீஸ்ட் துணை முதலமைச்சராகவும் வரணுங்கிற ஒரு நோக்கம். இப்போ சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் ப்ளஸ் இருக்குது. இந்த நேரத்தில் தலைவரை மாற்றுவாங்களா அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுறது. இல்லை அவர் இருந்தால் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி வர முடியாது, ஸோ அண்ணாமலை முட்டுக்கட்டையாக இருப்பார், அதனால் அவர் எடுக்கணும் அப்படின்னு 2ஆம் கட்ட தலைவர்லாம் பேசுகிறாங்க. சரி, 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு கட்சி மேலே அக்கறை இருக்கோ இல்லையோ, தான் எம்எல்ஏ ஆனோம், தான் பதவிக்கு வரணும், எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்கணும், இல்லை புதுசாக எம்எல்ஏ வரணும், அதுக்கு என்னடா வழின்னு பார்த்தாங்க. இப்போ இருக்கிற லெவலில் தனியாக போட்டி போட்டாங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் எப்படி போச்சோ அதே மாதிரி முடிவு தான் வரும். அது ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்க போகிறதில்ல. போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் அடுத்த ஆண்டுக்கும் பெரிய மாற்றம் இருக்க போகிறதில்ல. ஆனால் அதிமுகவோட கூட்டணி வந்ததுன்னா ஒரு 10-15 எம்எல்ஏ பிடிக்க முடியும். அந்த எம்எல்ஏ கனவுல மிதக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இதுக்கு முட்டுக்கட்டையாக அண்ணாமலை இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க எப்படியாவது அண்ணாமலை வெளியில் அனுப்பிச்சிடணும், நம்ம ஆள் ஒருத்தரை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பேசிட்டு இருக்காங்க. இது துரதிருஷ்டமாக டெல்லியும் இதுக்கு நோ அப்படின்னு சொல்லலை. ஆனால் டெல்லி அதே நேரத்தில் அண்ணாமலை எடுக்கக்கூடிய மனநிலை இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இப்போ 2ஆம் கட்டான்னு சொல்லுவோம்ல தமிழில், அந்த மாதிரி இப்படியும் போகாமல் அப்படியும் போகாமல் உள்ளே வெளியே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இருக்கணும் இல்லைன்னு சொல்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தமிழ்நாடு பாஜக சிக்கி தவிச்சிட்டு வருதுங்கிறது உண்மை. டெல்லியிலேருந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை நாங்கள் எதுக்கு மாற்றணும், மாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே, இன்னும் அவருக்கு 1 இயர் இருக்கே அப்படின்றாங்க. இன்னும் சில சொல்கிறாங்க, இல்லை 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மாற்றி ஆகணும் அப்படின்னு. சில பேர் சொன்னாங்க, இல்லைங்க மாநில தலைவர் தேர்தல் நடக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி பாஜகவோட தேர்தல் விதிமுறைன்னா, பூத் லெவலில் முதல்ல தேர்தல் நடத்தப்படும். பூத்துக்கு அப்புறம் மண்டல் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மண்டலுக்கு அப்புறம் மாவட்ட தலைவர் மாநில தலைவர், இப்படி தான் போகும். இப்போ டிஎம்கேல கிளை, ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டம், மாவட்டம் இருக்க மாதிரி இங்கே 3 லெவல் தான் இங்கே. ஆனால் பாதி இடங்களில் மண்டல் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படலை. ஏன்னா ஒரே பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை. வர பாஜக ஒரு நல்ல கட்சியாக இருந்தது, இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி ஆயிடுச்சோன்னு வருத்தப்பட வேண்டியது. ஏன்னா ஆளுக்கு உட்கட்சி மோதல், கோஷ்டி பூசல் அதிகமாகிட்டு வருது. ஸோ அதனால் மண்டல் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதால மாவட்ட தலைவர் தேர்தல் நடக்கலை. ஆனால் மாவட்ட தலைவர் தான் மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கணுங்கிறது பாஜகவோட விதி. அதை மாற்ற முடியும், விதியை மாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, உல்டாவாக என்ன பண்ணுறாங்க, மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மாவட்ட தலைவர் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு ஒரு கோரம், ஒரு 50% கோரம், மொத்தம் 67 மாவட்ட தலைவர்கள், அதில் 35-38 தேர்ந்தெடுத்துட்டு அவங்க அண்ணாமலை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை மீதி போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா டெல்லி கொடுத்தது. இதற்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது எப்படிங்க சர்வாதிகார மனப்பான்மை, இது கூடாது. எல்முருகன், பொன்னாறு, தமிழிசை இவங்களாம் டெல்லிக்கு படையெடுத்தாங்க. டெல்லி சைலண்ட் ஆச்சு. ஆக்சுவலாக 17ஆம் தேதி ஜனவரி கிஷன் ரெட்டி சென்னைக்கு மாநில தலைவர் தேர்தல் நடத்தி அண்ணாமலைகிட்ட பொறுப்பை கொடுத்து அவர் எக்ஸ்டென்ஷன் பண்ண வச்சு போகிறதா பிளான். அவர் கிளம்பி சவுதி அரேபியாவுக்கு போயிட்டார். ஆட்சி நாளைக்கு தேதி 20 போகுது. இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. ஸோ மாநில தலைவர் தேர்தல் நடக்கலை, மாவட்ட தலைவர் தேர்தல் நடக்கலை, மண்டல் தலைவர் தேர்தல் நடக்கலை. இது எப்படி ஆகி போச்சுன்னா, காங்கிரஸ் உள்ள காலத்தில் கேலி பண்ணுவாங்க, ஈயத்தை பார்த்து இழித்ததாம் பித்தளைன்ற மாதிரி இந்த மாதிரி காங்கிரஸ் நிலைமையிலேயே பாஜக போயிட்டு இருக்கு. சரி, இதுக்கு ஒரு முடிவு வருமானா, அந்த முடிவு எடுக்கிற நிலைமை தமிழ்நாடு பாஜகவில் இல்லை. டெல்லி ஹெட்மாஸ்டர் மாதிரி சத்தம் போடாதீங்க அப்படின்னு எல்லாம் வாய முடிக்கும், அதையும் சொல்ல மாட்டேங்குது. இப்போ பியூஷ் கோயல் வந்தார் சென்னைக்கு, துக்ளக் ஆண்டு வேலை கலந்துட்டார். என்ன பண்ணார், டாக்டர் தமிழிசைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேரை விட்டார். இது என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை மீது டெல்லி அதிருப்தி. இது நீங்களே வழிவகுக்கிறீங்க. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது, அதிருப்தியா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பியூஷ் கோயல் தவறாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட, விட்டு போனது கூட, இங்கே பியூஷ் கோயலுக்கு அண்ணாமலை யாருன்னு தெரியாமல் இருக்குமா?
அவர் ஒரு மத்திய அமைச்சர். அண்ணாமலை மாநில அது இல்லாமல் ஏர்போர்ட்டில் போய் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஏர்போர்ட்டில் வந்து அவர் வரவேற்று மலர் செண்டு கொடுத்து கூப்பிட்டு வந்து காரில் பேசிட்டு வந்திருக்காரு. அப்போ வேணுண்டே விட்டாரா, இல்லை மறதியால் விட்டாரா, இல்லை ஸ்லிப் ஆஃப் த டங்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்கட்சின்னா என்ன, அண்ணாமலைக்கு பாஜகவில் உள்ள எதிர்கட்சி 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பாருங்க. நான் அப்பவே சொன்னேன், பியூஷ் கோயலே சொல்லிட்டாரு, அவர் பேர் விட்டாரு, அண்ணாமலை மாற்றப்படுவார். இப்படிப்பட்ட ஒரு யூகங்களுக்கு மத்தியில் சிக்கி சின்னாபின்னமாகி வருகிறது தமிழ்நாடு பாஜகன்னா அதான் உண்மை. இப்ப பாஜக தலைவர் மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர்களே விரும்புறாங்களா? கண்டிப்பா. அவங்க என்ன சொல்றாங்க, அண்ணாமலை இருந்தா அதிமுகவோட கூட்டணி வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னா எங்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்காது. கட்சியை விட்டுருங்க, கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா, நல்ல பேர் எடுக்கணுமா, கட்சி கொள்கையெல்லாம் 2ஆம் கட்டம். எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வரணும்னா அதிமுக கூட்டணி வரணும். அதிமுக கூட்டணி முடிவு பண்றது தமிழ்நாடு பாஜக கையில் இல்லை. இப்போ எப்பவுமே திமுக அதிமுக முடிவு எடுக்கும், தமிழ்நாடு திமுக எடுக்கும், தமிழ்நாடு அதிமுக எடுக்கும். மத்திய காங்கிரஸ் கட்சி டெல்லியில எப்படி எடுக்கிறதோ அதே மாதிரி முடிவு தான் மத்திய பாஜக டெல்லி எடுக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் கையிலையும் தமிழ்நாடு பாஜக கையிலையும் அந்த முடிவு என்னைக்குமே வராது. ஏன்னா அது மாநில கட்சி இல்லை, தேசிய கட்சி. தேசிய கட்சி டெல்லி தான் முடிவு எடுக்கும். இவங்க என்னதான் கூப்பாடு போட்டால் கூட கூட்டணி வேணுமா வேணாமாங்கிற முடிவு எடுக்க வேண்டியது டெல்லி பாஜகவோட கையில் தான் இருக்குது. அவங்க கண் அசைச்சாங்கன்னா கூட்டணி வந்துடும், கண் அசைக்கலன்னா கூட்டணி வரல. போன பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லை. அது டெல்லியோட உத்தரவு இல்லாமல் எங்கே நடந்திருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. டெல்லி வந்து கூட்டணி வேணும்னு சொல்லி அண்ணாமலை கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை வந்து டெல்லி சொல்கிறபடி கேட்குற ஒரு தலைவர். அது எல்லா கட்சியிலும் அப்படி தான். அண்ணாமலை மட்டும் நான் சொல்ல, இதுக்கு முன்னாடி தலைவர்கள் அப்படி தான், இனிமேல் வரப்போகிற தலைவர்கள் அப்படி தான். தேசிய தலைமை என்ன சொல்கிறதோ அது கேட்குற பொறுப்பு தான் மாநில தலைவரோட பொறுப்பு. அது மீறினா கட்சி விட்டு தூக்கி போட்டுருவாங்க, யாராக இருந்தாலும் சரி. ஸோ அண்ணாமலை ஒன்றும் தேசிய தலைமைக்கு எதிராக போகிறான்னு நினைக்கல. ஆனால் அண்ணாமலை அவரோட கருத்தை சொல்லியிருப்பார். உங்களுக்கு கூட்டணி வேணுமா வேணாமான்னு கேட்டாங்கன்னா வேணான்னு சொல்லியிருப்பார், அது வேறு. ஆனால் அதே நேரத்தில் நாளைக்கு தேசிய தலைமை கூப்பிட்டு அண்ணாமலை நான் கூட்டணியோட போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, அவருக்கு ஒத்துட்டு தான் ஆகணும். இல்லை தனியாக கட்சி விட்டு ராஜினாமா பண்ணிட்டு போகணும். 2 சாய்ஸ் தான் அவருக்கு. ஆனால் அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு மீறி தேசிய தலைமை முடிவு எடுக்குமா எடுக்காதாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா அண்ணாமலை மனதை வருத்தப்பட வச்சுட்டு கூட்டணி போனோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்து நிற்கிறது. இல்லை கூட்டணியே வேணாம், அண்ணாமலை மேலே ஒரு பெரிய ஹோப் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, ஜெயிச்சு காட்டுவார், அப்படி போகலாம். இல்லை அண்ணாமலை கூப்பிட்டு வச்சு இல்லைங்க கூட்டணி போகலாங்க, எல்லா அதிமுக ஒன்றா சேர்ப்போம், நீங்களும் கூட்டணி போங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் முடிவெடுக்க வேண்டியது மத்திய பாஜகவை தவிர தமிழ்நாட்டில் 2ஆம் கட்ட தலைவர்களோ அண்ணாமலைக்கே அந்த பவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ணாமலையால் கூட கூட்டணி வேணுமா வேணாமாங்கிற முடிவெடுக்க வேண்டிய தகுதி இல்லை. மத்திய பாஜக தான் முடிவெடுக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க மத்திய பாஜக. அண்ணாமலை எடுங்க, இப்போ பொன்னார், தமிழிசை, அப்புறம் எல் முருகன், வானதி, இவங்கெல்லாம் வந்து அண்ணாமலையோட எதிர்ப்பு கோஷ்டியை சேர்ந்தவங்க. ஸோ எப்படியாவது அண்ணாமலை இடத்த காலி பண்ணிட்டாருன்னா நம்ம யாராவது ஒருத்தர் வந்துக்கலாம், நமக்கு வேணுங்க. அண்ணாமலை வந்து ஒரு இன்னும் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்கார், ஸ்ட்ரிக்டாக இருக்கார், கட்சி கட்டுப்பாடு ரூலு அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. எதுக்கும் காம்ப்ரமைஸுக்கே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். இவங்க இதுக்கு முன்னாடி சேர்ந்த ரவுடி லிஸ்ட்டு கிரிமினல்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டார். இவர் சேர்க்கலை, எல்லாரும் ஓரம் கட்டிட்டார். அவங்களுக்கு பதவி கொடுக்கக்கூடாதுங்கிறாரு. இது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவங்களை நம்பி வந்தாங்களே கை விட்டான் அப்படின்னு. ஸோ அண்ணாமலையோட செயல்பாடுகள் மீது 2ஆம் கட்ட தலைவருக்கு வருத்தம் இருக்குது தானே இருக்குது. அது கட்சிக்கு லாபகரமானதாக இருக்கா அப்படின்னா இல்லை, இவங்களுக்கு லாபகரமாக இருக்கான்னு தான் பார்க்கலாம் தவிர கட்சி வளரணுமா வளரலையாங்கிறது பார்க்கல. 2வது அண்ணாமலை மேலே என்ன அப்படின்னா கோவம், என்ன பண்ணார், கட்சியை வளர்த்துட்டார். இவங்களால பண்ண முடியாத இன்னொருத்தர் பண்ணிட்டாருன்னா அந்த கோவம் வரும் இல்லையா? அண்ணாமலை வந்து 3 வருஷமாக கட்சியை ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு 10% 15% வரா மாதிரி கூட்டணி என்டிஏ வர வச்சுட்டார். அது இவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடா அது நம்ம வந்து ஒன்றுமே பண்ணாமல் நம்ம பீரியடில் இந்த அளவுக்கு க்ரோத் இல்லை, இவர் வளர்த்து விட்டாரு அப்படிங்கிறோம். இது எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கொடியோட ஒரு உட்கட்சி பூசல்
ஹஸ் ஹிட் த ரீஃப் சீலிங்பாங்க. உச்சத்தை தொட்டு விட்டது உட்கட்சி பூசல் அப்படின்னு கூட சொல்லலாம். பாஜக தலைவராக அண்ணாமலை ஒருவேளை மாற்றப்படுவார். ஆனால் அடுத்த போட்டியில யார் யாரெல்லாம் இருக்காங்க? போட்டின்றது கிடையாதுங்க. இது வந்து ஜனநாயக முறைப்படியா வந்து காங்கிரஸ்லயும் பாஜகலையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்ல ஜஸ்ட் அந்த பொசிஷனுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்க. அந்த பொசிஷனுக்காக எல்லாரும் முயற்சி பண்றாங்க. இது என்ன ஒரு வேடிக்கைன்னா தமிழ்நாடு பாஜகல எல்லாருமே முன்னாள் தலைவர்கள், எல்லாருமே முன்னாள் மத்திய அமைச்சர்கள், எல்லாருமே முன்னாள் ஆளுநர்கள், எல்லாருக்கும் ஒரு போஸ்ட் இருக்குது. ஆனாலும் அவங்களால போஸ்ட் இல்லாம இருக்க முடியல. ஒரு நாள் கூட போஸ்ட் இல்லாம இருக்க முடியல. எப்படியாவது மாநில தலைவர் வாங்கிட்டான்னா அவங்க கனவு என்னன்னா மாநில தலைவர் போஸ்ட் வாங்கிட்டான்னா பாஜகவோட கூட்டணி அதிமுக கூட்டணி வந்ததுன்னா நாளைக்கு மந்திரி சபையில துணை முதலமைச்சர் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சது அப்படின்னு வச்சுப்போம். அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பாங்கிற மாதிரி ஜெயிச்சதுன்னா துணை முதலமைச்சர் பதவி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு எப்போ வரும்? பாஜக தலைவரானா வரும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. இது அப்படி கூட சொல்ல முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான் ஜெயிச்சாரு, அவர் முதலமைச்சர் ஆகினாங்களா? வசுந்தரா ராஜே சிந்தியா ஜெயிச்சாங்க, ராஜஸ்தான்ல முதலமைச்சர் ஆகினாங்களா? ஆக்க மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எந்த கேண்டிடேட்டும் போறதில்லை. பிரதமர் மோடி தான் அடுத்த பிரதமர்னு சொல்லி கூட கேண்டிடேட் போறதில்லை. ஆனா எல்லாருக்கும் தெரியும் மோடி தான் பிரதமர்னு. ஆனா பாஜக எங்கேயான சொல்லியிருக்கா பாருங்க, அடுத்த பிரதமர் மோடி தான் அப்படின்னு. இல்ல, பாஜகவோட சரித்திரத்துல அதெல்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் வளர்ப்புன்னா ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு. கட்சி தான் முக்கியமே தவிர தனிப்பட்டவர்கள மேல இருக்கிற ஒரு அபிப்பிராயமா மக்கள் மீது திணிக்க மாட்டாங்க. இப்ப ராகுல் காந்தி பிரதமர் அப்படின்னு சொன்னாதான் காங்கிரஸ் ஜெயிக்கும். பிஜேபி அப்படி இல்லை. மோடி பிரதமர் இல்லைன்னு சொன்னா கூட பிஜேபி ஜெயிக்கும். ஸோ இது என்னன்னா இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை போகணும்னு விருப்பப்படுறவங்க தமிழிசை, எல் முருகன், பொன்னார், அப்புறம் கேசவ விநாயகம் எல்லாருமே வந்து ஒன்று நான் வரணும், இல்லை நமக்கு வேணுங்கிற ஆள் வரணும், நம்ம சொல்ற பேச்சு கேட்க ஆள் வரணும் அப்படின்ற மனநிலை தான் போயிட்டு இருக்காங்க. டெல்லி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறதா, கண்டுக்காத மாதிரி போறதா, இல்லை அவங்களே கோட்சி பூசலை உருவாக்குறாங்களா, அண்ணாமலைக்கு சிக்கல் கொடுக்குறாங்களா, ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கலையா, எதுவுமே நம்மளால யூகிக்க முடியும். ஏன்னா நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் காம்ப்ளிகேட் ஆகி வருதே தவிர ஒரு கட்சி வித் டிசிப்ளின் அப்படின்னா பாஜக பேர். டிசிப்ளின் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. தமிழ்நாடு பாஜக பொறுத்த வரைக்கும் அது மற்ற மாநில பாஜகலாம் தமிழ்நாடை பார்த்து காரி துப்புற அளவுக்கு ஆகி போச்சு. என்னங்க தமிழ்நாட்டில் எங்க மண்டல் தலைவர் தேர்தல் முடிக்காம மாநில தலைவர் தேர்தல் பண்ண முடியாது, மாவட்ட தலைவர் தேர்தல் பண்ண முடியாது. மாவட்ட தலைவர் தேர்தல் லிஸ்ட் ரெடியாகி 10 நாள் ஆச்சு. அண்ணாமலையோட மாவட்ட தலைவர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண முடியல. வெளியிட முடியாத அளவுக்கு நிர்பந்தம் இருக்குன்னா அது என்ன பிரச்சனை? எங்க ஒரு தலைவருக்கு ஒரு 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 தேர்தல் அறிவிப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு மாவட்ட தலைவர் தேர்தல் அறிவிக்க முடியாதபடி ஒரு நிர்பந்தம் வந்திருக்குன்னா அப்ப அது என்ன, அந்த கட்சி எந்த திசையை நோக்கி போறதுன்னு நம்மளாம் ஒரு யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா? அண்ணாமலை அவர்கள் டிஃபரெண்டா போராட்டங்கள் எல்லாம் கையில் எடுத்தார் சமீப காலத்துல. இதெல்லாம் டெல்லி பாஜக எப்படி பார்த்தது? அண்ணாமலை என்ன பண்ணாலுமே டெல்லி அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது. டெல்லியை மீறி அண்ணாமலை பண்ணுவார்னு யாராவது சொன்னா நம்ப தயாராது. என்னோட நாலேஜை பொறுத்த வரைக்கும் ராட்டிபிகேஷன் பண்ணிக்கலாமே தவிர டெல்லி உத்தரவை மீறி அண்ணாமலை ஒரு நாள் செயல்பட முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை வந்து மோடி, அமித்ஷாவோட குட் புக்ஸ்ல இருக்கார். அது வாஸ்தவம். ஏன்னா அந்த குட் புக்ஸ்ல இல்லைன்னா என்னைக்கும் தூக்கி அடிக்கப்பட்டிருப்பார். அதே நேரத்தில் அவங்களால தமிழிசையோ, எல்முருகனையோ, பொன்னாரையோ, நயினார் நாகேந்திரனையோ பகைச்சிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்கள வாய மூடுன்னு சொல்ல முடியல, இவருக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுக்க முடியாது. 2ஆம் கட்டத்தனமா இருக்காங்க. அதுதான் சிக்கலா இருக்கு. ஒரு முடிவெடுக்க தயங்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு உறுதிமொழி என்னன்னா சட்டசபை தேர்தல் வரைக்கும் நீங்க தான் மாநில தலைவர் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. அந்த உறுதிமொழியெல்லாம் அவர் போயிட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு அவர் வித்ட்ரா பண்ணி பேக் அடிச்சிங்கன்னா அது தமிழ்நாடு பாஜக நல்லது இல்லைன்னு டெல்லிக்கு தெரியாமல் இருக்கா? தெரியும். எப்போ அந்த நேரத்தில் கூப்பிட்டு எல்லாம் சத்தம் போடாதீங்க, அண்ணாமலை தான் தலைவர் அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். அந்த சொன்னதுக்கு அப்புறம் கூச்சல் அடங்கலைன்னா அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனா அந்த எப்ப சொல்றாங்கிறது வந்து $1,000,000 கொஸ்டினா இருக்கு. நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ.